ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். இதில் நம்ம எள்ளு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. எள்ளெல்லாம் சேர்த்து இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்றதை நான் தனி வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போது நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 20 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதை கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், டக்குன்னு நம்மளுக்கு கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துட்டே இருங்க. ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் வத்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் நீங்கள் வறுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா செவக்க நம்ம வந்து வறுக்கணும். அதனால நல்லா அது செவக்கிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருங்க. உளுந்து வத்தல் ரெண்டையுமே நம்ம இப்போ நல்லா வறுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு உளுந்து செவக்க வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க ஹீட்லேயே நம்ம வச்சுருக்க சீரகம், பெருங்காயம், அப்புறம் நம்ம வச்சுருக்க உப்பு எல்லாத்தையும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்துட்டே இருங்க. இப்போது 2 நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிடலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேண்டப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான இட்லி பொடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.